வணக்கம். தன ஆகர்ஷணத்தை தடையில்லாமல் வீட்டிற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பொருள். அது என்ன பொருள்? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஈஸியான பொருள், விலையும் கம்மி. ஆனால் அது அருமை பெருமை நமக்கு தெரியாது. அது என்ன பொருள் அப்படின்னா அதுதான் தனியா. நம்ம மிளகாய் அரைப்போம் இல்லையா, மிளகாத்தூள் அரைப்போம் இல்லையா, அது கூட போடுவோம் இல்லை, தனியா விதை. அந்த விதையை தான் நான் இப்போ பேச போகிறேன். அந்த விதைக்கு தான் தன ஆகர்ஷணத்தை ஈர்த்து கொண்டு வரும் ஆற்றல் அதிகமாகவே இருக்கு. நம்ம இந்த தனியாவை வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஒரு சில சூட்சமம் கொண்டு வர போகிறோம், பண்ண போகிறோம். எப்படின்றத நான் முதல்ல சொல்லிட்டுறேன். அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து நான் ஒவ்வொன்றா டெமோ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் டெமோ வேணும் அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் எனக்கு டைம் இருக்கப்போ உங்களுக்கு நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு 10 தனியா விதை போதுங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்லிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனல். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரை எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனதார நன்றி. இன்றைய சூழ்நிலையில் 10 கோடிக்கு அதுவரை ஆனால் கூட சரி, அவருக்கும் கடன் இருக்கும். 10 ரூபாய் இல்லாமல் இருக்கான் பாருங்க, அவனுக்கும் கடன் இருக்கும். இதுதான் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில தான் நம்ம வாழ்க்கை நகர்த்திட்டு போயிட்டு இருக்கோம். இந்த பணம் நம்ம கையில் நிறைய வரணும், பணப்புழக்கம் கட்டாயமாக நமக்கு இருந்தே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை எல்லாருக்குமே இருக்குது. அப்படியாப்பட்ட பணம் சம்பாதிக்கிறோம், ஆனால் செலவாயிடுது. எப்படி செலவாகுதுன்னே தெரியல. ஸோ நமக்கு அந்த பணம் கஷ்டம் தீரணும், கடன் பிரச்சனை தீரணும். அதுக்கு என்ன பண்ணுறது? இது 2 தீர்ந்தால் தானே பணம் நம்மக்கிட்ட தங்கும். அதுக்கு தான் இந்த தனியா விதை. நிறைய தனியா விதை கூட வேணாங்க, ஒரு 10 போதும். இப்போ உங்கள் உள்ளங்கையில் எடுத்துக்கோங்க. ஒரு 10 விதை உங்கள் உள்ளங்கையில் அடங்குற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? மனசார உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும், பணத்துக்கு யார் அதிபதி? மகாலட்சுமி. அவங்களையும் மனதார வேண்டிட்டு இந்த உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் வேண்டிட்டு ஒரு ரெட் கலர் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் அந்த விதையை வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன வேண்டணும், எனக்கு அதான் உங்களுக்கு இருக்கு இல்லையா, பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, என்ன பிரச்சனையோ இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதை நீங்கள் வேண்டிக்கோங்க. எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துடுச்சேன்னா நான் இந்த தானியத்தை, இந்த தனியா இருக்கு இல்லையா, அதை யாருக்காவது தானம் கொடுக்குறேன். உங்களால் முடிஞ்சது 1 கிலோவோ இல்லை எவ்வளவோ உங்களால் முடிஞ்சது யாருக்காவது வாங்கி தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த தனியாவை நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த தனியாவை எடுத்து அந்த ரெட் கலர் கிளாத்தில் வச்சுடுங்க. வச்சுட்டு அதை முடிச்சு மாதிரி கட்டிடுங்க. கட்டிட்டு நீங்கள் தனியாவை கையில் வச்சுட்டு வேண்டுதல் வச்ச பிறகு தான் நீங்கள் இந்த துணியில் வச்சு முடிச்சு போடணும். போட்டுட்டு இப்போது தானம் கொடுக்குறேன்னு வேண்டிட்டீங்க, இதை முடிச்சு மாதிரி போட்டுட்டீங்க. போட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் பூஜை ரூமில் வச்சுடுங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் தானம் கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது இல்லாதவங்களுக்கு, ஏழையாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு, அனாதைங்களுக்கு, அதாவது அனாதை ஆசிரமம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு கூட நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கி கொடுக்கலாங்க. அதுக்கப்புறம் கோயிலில் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். கோயிலில் இருக்கார் இல்லையா ஐயருங்க, அவங்களுக்கு கூட வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்டலாம் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. ஒரு சிலர் வாங்குவாங்க, ஒரு சிலர் வாங்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன், வாங்கிப்பீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கோயில் ஐயர்கிட்ட அவர் ஓகே சொன்னால் எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம். இவ்வளோதான். இந்த மாதிரி இதை தனியா விதையை உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுங்க. என்னைக்கு வாங்கி கொடுக்கணும்? புதன்கிழமை வாங்கி கொடுக்கணும். தொடர்ந்து நீங்கள் ஒரு 3 வாரம் இந்த மாதிரி தனியா விதைகளை தானமாக கொடுக்கலாம். அப்படி என்னால் கொடுக்க முடியல, குறைஞ்சது 1 கிலோவாவது கொடுங்க. 1 கிலோ தனியா இப்போ எங்கள் சென்னையில் 100, 120 அந்த ரேட்டில் விற்கிதுங்க. இப்போது நீங்கள் 1 கிலோ என்னால் 3 வாரம் வாங்கி தர முடியாது தொடர்ந்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 கிலோ கூட வாங்கித்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நீங்கள் தனியாவை தானமாக கொடுக்கும்போது உங்களுடைய வசதி அதிகமாகும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை தீரும். அதுவும்
தீர்வதற்கான விடிவு காலம் கூடிய விரைவில் உங்களை நோக்கி வரும். ஏன்னா இந்த தனியாக்கு அவ்வளவு ஆகர்ஷண சக்தி இருக்கு. அந்த சிவப்பு முடிச்சிருக்கோம் இல்லையா, நம்ம தனியா ஒரு 10 தனியாவை உள்ளங்கையில வச்சு பூஜை ரூம்ல வச்சிருக்கோமே, அதை கொண்டு போயிட்டு இந்த உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறின பிறகு அந்த தனியாவை எடுத்து காக்கா குருவிக்கு போட்டுடுங்க சாப்பிட்றதுக்கு.